இன்னைக்கு சனிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல்ல லீவு. தலையில எண்ணெய் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா ஊற வச்சு குளிச்சோம்னா முடி கொட்டுறது நிற்கும். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதை நான் அந்த வெட்டி வேர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்கும், அதில் போட்டு ஊற வச்சு தான் தலையில வைப்பேன். ஸோ முடி கொட்டுறது நிற்கும், முடி நல்லா நீட்டாக வளரும். நேற்று நல்லா சமைச்சோம். அந்த வெள்ளை சாப்பாடு மீந்து போச்சு. மீந்து போன வெள்ளை சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் நான் வேர்க்கடலை லெமன் எல்லாம் போட்டு ஒரு லெமன் ரைஸ் செஞ்சுட்டேன். ஆக்சுவலி இது மத்தியானம் லஞ்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். லெமன் ரைஸ்க்கு பூரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? அந்த லெமன் ரைஸ் கம்மியாக இருக்குது கரெக்டாக. அதுக்கு தொட்டுக்க மசால் வடை. கருவேப்பிள்ளையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலான்னு போனேன், அதுக்குள்ளே பார்த்தா மசால் வடை ப்ரௌன் ஆயிடுச்சு. காட்டுங்க. 2 மசால் வடை வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு ஒரு ஆளுக்கு எப்படி பத்தோம் நீங்களே சொல்லுங்கள். அதனால 2 பூரி. நச்சுக்குன்னு சாப்பிட முடியாது. இது நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இவ்வளோதான் இருக்கு. இங்கே பாருங்க, இவ்வளோதான் கொடுக்க முடியும். இதை ஊறுகாய் மாதிரி தொட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு லஞ்சை முடிக்க வேண்டியதான். தலையில எண்ணெய் நல்லா ஊறுது, நானும் இதை சாப்பிட்டுருவேன். எப்படியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வெயில் அடிக்குதுங்க சென்னையில. மோந்துன்னு ஒரு புயல் ஃபார்ம் ஆயிருக்கான். அது எங்கேயோ ஆந்திரா பக்கம் போகும்போது இருக்கிற ஈரப்பதம் காத்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போகுது. இங்க பயங்கரமா திருப்பி வெயில் அடிச்சு ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறா. கொஞ்சமா மழை பெஞ்சா சந்தோஷம் தான், மாடி தோட்ட செடிகள்லாம் சந்தோஷமா இருக்கும்ல. ஸோ நான் 4 மணிக்கு குளிச்சிருவேன். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஹீட்டிங்.